இப்பவே நம்ம 2 பேரும் கடைக்கு போயிட்டு எனக்கு Dress வாங்கலாம் வா. ஏய், நான் இந்த கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்றேன். உனக்கு Dress வாங்க நான் வரணுமா? எனக்கு வேலை தான் முக்கியம். உனக்கு வேணும்னா நீ போய் வாங்கிக்கோ. என்ன மதி இப்படி சொல்ற? உன் கையால எனக்கு Dress எடுத்து கொடுத்து அதை போட்டுக்கிட்டு மேரேஜ் ரிசப்ஷன்ல நின்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? முடியாதுன்னு சொன்னா எப்படி? வேணா உள்ள போய் பர்மிஷன் கேட்டுட்டு அப்புறமா போலாமா? ஏய் மதி, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட வா. எங்க போனா ஆதி? மகிழினி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம் வா. எதுக்கு? அவளுக்கு மறுபடியும் உடம்பு எதுவும் சரியில்லையா? அது இல்ல மதி, அவ காலையில ஹாஸ்பிடல் வந்துட்டு ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு கிளம்பி போயிருக்கா. அது மட்டும் இல்ல, யாரோ 2 பேர் என்கிட்ட வந்து மகிழினிய பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், தரகர் அனுப்புனாருன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல மதி. எதுக்காக மகிழினி இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் மதி. முதல்ல அவளை இப்பவே போய் பார்த்து பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்நேரம் வீட்டுக்கு தான் போயிருப்பா. வா மதி போலாம். சரி. ஹலோ டாக்டர், முதல்ல கையை விடுங்க. நான் கட்டிக்க போற பொண்ணு கைய நீங்க எதுக்கு பிடிக்கிறீங்க? எடுங்க கைய. மதி, நான் Dress எடுக்க கடைக்கு கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொன்னேன். டாக்டர் கூப்பிட்டதும் கூடவே போறியா? நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். நீ வா, நம்ம கடைக்கு போலாம். அர்ஜுன், நான் முக்கியமான விஷயமா மகிழ்னிய பார்த்தாகணும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஏ, என்ன விளையாடுறியா? கட்டிக்க போறவன் கடைக்கு போலான்னு கூப்பிடுறேன், நீ கண்டவனோட போறேன்னு சொல்ற. இதெல்லாம் சரியில்லை மதி. நான் சொல்றேன், நீ எங்கேயும் போக கூடாது. ஏய், நான் என் ஃப்ரெண்டோட வெளியில போறேன். என்ன போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நமக்கு என்ன கல்யாணம் ஆயிருச்சா? இன்னும் ஆகலல. அப்புறம் எதுக்கு உன் அதிகாரத்தை காட்டுற? மதி மதி, என்னால உனக்கு எதுக்கு பிரச்சனை? நீ இங்கே இரு, நான் மட்டும் போய் பாத்துக்கிறேன். இல்ல ஆதி, நானும் மகிழ பார்த்தே ஆகணும். எதுக்கு இப்படி பண்றான்னு அவகிட்ட கேட்கணும். உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது நான் தான் கூட இருந்து சால்வ் பண்ணணும். இவனுக்கெல்லாம் பயந்துகிட்டு நீங்க கஷ்டப்படுறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது ஆதி. போகாத மதி, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஏய் தல, வா ஆதி.